இந்த மாநாடு நடைபெறும் என்று சொன்ன உடனேயே எங்கள் தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவனை அழைத்து எங்கள் கட்சியின் சார்பில் 2 பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னார். எங்கள் பெயரையே சொல்லி சொன்னார். காரணம், இந்த மாநாட்டின் நோக்கம் மிக உயர்ந்த நோக்கம். இந்த நோக்கத்திற்கு துணை நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடமை என்ற அந்த எண்ணத்திலே அவர் சொன்னார். இந்த குடி போதை இது மனிதர்களை மனிதர்களாக மற்றவர்கள் மதிப்பதை கெடுக்கிறது. ஒரு சுயமரியாதை உணர்வுள்ள எவனும் மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று நினைப்பானே தவிர மற்றவர்களிடம் நம் மதிப்பை இழந்து விட வேண்டும் என்று நினைக்க மாட்டான். ஆனால் அந்த மதிப்பை குறைக்கிற ஒன்று இந்த போதைப் பொருள். இந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கென்று ஆட்களை தயார் செய்து ஒவ்வொருவரிடம் சென்று குடிப்பதனால் வரும் தீமைகள், குடிப்பதனால் அந்த குடும்பத்துக்கு வரும் இழுக்கு, குடிப்பதனால் அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கேடு, இவற்றையெல்லாம் எடுத்து சொல்வதற்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும். ஒன்றிய அரசும் அந்த நிதியை அதிகரித்து தர வேண்டும். அந்த வகையிலே முதல் கடமை ஒன்றிய அரசின் கடமை, மாநிலங்களுக்கு உரிய நிதியை வழங்க வேண்டும். 2வது கடமை, அகில இந்திய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை அமுல்படுத்தி அவர்கள் அறிவித்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி செய்தால்தான் இதை ஒழிக்க முடியும். அப்பொழுதும் அப்படியே ஒழிக்க முடியாது. ஏன்னா டாஸ்மாக் கடையை மூடணும்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லா மது கடையும் மூடிட்டாலும் அதான் நீ போர்ட்டெல்லாம் இருக்குல்ல. சமீபத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன். ராஜஸ்தான்லேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வந்து அவனை கைது செஞ்சாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு வரான், ராஜஸ்தான்காரன். ராத்திரி ராஜஸ்தானுக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருக்கான். அவன்கிட்ட போனால் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரூபாய்க்கு போதைப் பொருளை அவன் கடத்தி வந்திருக்கிறான். அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறான். குஜராத்திலே போதைப் பொருளால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 96 பேர். ஆனால் குஜராத் அரசு அதை ஒத்துக்கொள்ளவில்லை. பீகாரிலே 140 பேர். இந்த கெடுதல் நாடு முழுவதும் பரவி இருக்கிறது என்ற ஒற்றை காரணத்தால் இதை அகில இந்திய பிரச்சனையாக எடுத்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் அதன் மூலம்தான் பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மதுவிலக்கை அமல் செய்தால் 70க்கு முன்னாலே இருந்தது போல் பாண்டிச்சேரிக்கு போவார்கள், ஆந்திராவுக்கு போவார்கள், கேரளாவுக்கு போவார்கள், கர்நாடகத்துக்கு போவார்கள் என்ற நிலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நாடு முழுவதும் இந்த போதைப் பொருள் விளைவிக்கின்ற தீமைகளை மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்கள் அறிவை மழுங்க செய்வது. சாதாரணமாக நம்ம ஊரில் சொல்லுவான், குடியாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு. நம்ம பேச்சை விடிஞ்சா போயிடுன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை கேவலப்படுத்துகிற ஒரு வாசகமாக அந்த வாசகம் அமைகிறது என்றால், நாம் சுயமரியாதையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த போதையிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொண்டு போதைக்கு அடிமையாகாமல் வாழ வேண்டும். இந்த மாநாட்டின் தீர்மானங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த என் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.